எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறோங்க. வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் 100% வந்து சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால சைடு எஃபெக்டெல்லாம் வராதுங்க. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நரைமுடி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஹேர் டே அப்ளை பண்ணி முடியை வந்து வீண் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்ட ஹேர் டே எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ரெகுலராக அவங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது வெள்ளை முடி எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு இப்போ நம்ம எப்படி இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இரும்பு கடாயில் இந்த ஹேர் டே ஆயிலை செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். இப்போது இரும்பு கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் இந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சமாக சூடாகட்டும். இப்போது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டாலும் சரி, இதை ஹேர் ஆயிலாக இல்லை ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணாலும் சரி 100% உங்களுக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷனாக கிடைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த கருவேப்பிலையை ஒரு பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ காய்ச்ச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml ஹேர் டை ஆயில் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருட்களை எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்மளுடைய பாடியை வந்து நல்லா கூலாக்கி கொடுத்துரும். அதனால் ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் ஃபால் இருக்கிறது வந்து கம்மியாயிருங்க. சூடுனால தான் நம்மளுக்கு முடி கொட்டுது இல்லையா? இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது முடியை கருகருன்னு ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவு ரோஸ்மெரி இலை எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் டை ஆயில் வந்து நல்லா வந்து முடி நீளமாக வளர்க்குறதுக்கும் முடியை நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் டை ஆயிலுக்கு. ஓகேவா? அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா பூண்டோட தோலுங்க. இந்த பூண்டு தோல் வந்து முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். கருகருன்னு ஆன முடிகளை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாகவே வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு தோல் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஹேருக்கு வந்து இது சூப்பராக 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. ஹேர் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, முடியை கருப்பாக்குறதா இருந்தாலும் சரி, கலர் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக மாறும். ஆயிலில் நம்ம இதை சேர்த்த உடனே நல்ல ரெட் கலராக மாறும் இந்த வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டை வேர் வந்து நிறைய ஹேர் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இப்போ அது லைட்டாக வந்து தூள் பண்ணிக்கலாம். கையில் நசுக்குனிங்கனாலே தூள் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக வந்து 50 ml ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த சூடுலேயே வந்து இந்த வேம்பாலம் பட்டை வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும். கலர் பாருங்கள். இந்த வேம்பாலம் பட்டையை சேர்த்த உடனே ஆயிலோட கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் இந்த வேம்பாலம் பட்டையில் இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். வேம்பாலம் பட்டையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு இந்த கடாயிலேயே வச்சுருங்க. இந்த இரும்பு கடாயில் இந்த ஹேர் டை ஆயில் இருக்க இந்த ஹேர் டை ஆயிலோட மதிப்பு, அதாவது அதோட பலன் வந்து இன்னுமே நல்லா ஜாஸ்தியாகும். ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். 200% வந்து இது முடியை வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர்த்து கொடுக்கும். அது வந்து உங்களுடைய இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இளநரை இருக்கிறவங்க ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு
ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முக்கியமாக இந்த வேம்பாலம்பட்டையை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நல்லா ஆற வச்சாச்சு. 2-3 நாள் கழித்து நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய பாட்டிலில் பல்காக செஞ்சிங்கன்னா பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கும்போது மட்டும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி பிரச்சனைக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அப்ளை பண்ணாமல் ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு 1 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரிங்க, ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் ஒரு 3-4 மாதமாவது அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஹேர் டே ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ண உடனே ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. முடி வந்து நல்லா கருமையாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி சொட்டத்தலையில் கூட குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்கங்க. இது வந்து நிசந்தமான உண்மை. நீங்கள் வந்து ஒரு வாட்டி செய்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் நைட் டைமில் இரவு நேரத்தில் கூட இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா மசாஜ் கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது நல்லா ஸ்கேல்ப்புக்குள்ளார இந்த ஆயில் வந்து நல்லா ஊடுருவி போகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கும். இந்த டிப்பியெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதை ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் அப்படியே அதில் ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாள் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளோ எண்ணெய் வந்து அந்த திப்பியில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும் பொழுது ரொம்பவே வந்து செம்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க. இல்லை டெய்லியுமே ஆயில் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து டெய்லியுமே ஆயில் வச்சுக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஹேர் குரோத் வந்து பக்காவான ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1 மாதம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் ஆனதை உங்கள் கண் கூட பார்ப்பீங்கங்க. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல சிகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா. இந்த சிகப்பு கலர் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் வந்து நல்லா வேர் நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வாரத்தில் 2 வாட்டி பண்ணுங்கள். இல்லை டெய்லியுமே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத்து 100% இன்க்ரீஸ் ஆகும். வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். நரைமுடி என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குங்க. இதை ரெகுலராக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே இல்லைங்க. கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த கெமிக்கல் ஷாம்புனால மறுபடியும் நம்மளுடைய ஹேருக்கு வந்து டேமேஜ் கிடைக்கும். மைல்டு ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் நம்மளுடைய ஹேர் க்ரோத் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகளை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் டைலூட்டாக ஆக்கிக்கணும். நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்கா கட்டி கூட தண்ணியில் வந்து ஷாம்பை நல்லா டைலூட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கொஞ்சம் வந்து கெமிக்கல் வந்து கம்மியாகும். இப்போ உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நல்லா தண்ணீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, எல்லாமே செம்மையாக தீர்ந்துடுங்க. வெள்ளை முடிக்கு நம்ம கண்ட ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ரெகுலராக ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு வெள்ளை முடியும் நம்மளுக்கு எட்டி பார்க்காதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.